ஆற்றில் விழுந்த தேன். முன்பு ஒரு காலத்தில் ஒரு பெரிய தேன் வியாபாரி இருந்தான். அவன் ஊர் மக்களிடையே மிகவும் கண்ணியமானவன் போலவும் மிகுந்த இரையச்சம் உடையவன் போலவும் நடித்து வந்தான். எப்போதும் கையில் தஸ்பீஹ் வைத்திருப்பான். நன்மைகளை பற்றி பேசுவான். மக்கள் அவனை ஒரு தூய மனிதர் என்று நம்பினர். ஆனால் அவன் உள்ளத்தில் பேராசை குடிகொண்டிருந்தது. அவன் ஒரு தந்திரம் செய்தான். தேன் குப்பிகளின் மேல் பகுதியில் மிகச் சுத்தமான உயர்தரமான தேனை ஊற்றுவான். ஆனால் பாட்டிலின் உட்புறமடியில் பாதியை சர்க்கரை பாகு மற்றும் சில வேதிப்பொருட்களை கலந்து நிரப்புவான். ஒருமுறை அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அவர் அந்த வியாபாரியின் கடைக்கு சென்று, இந்த தேன் சுத்தமானதுதானா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாபாரி, அல்லாவின் மீது ஆணையாக, இது மலைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட சுத்தமான தேன். நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் என்று மிகவும் பயபக்தியோடு கூறினான். அந்த ஞானி அவனது கண்களை உற்று பார்த்துவிட்டு சொன்னார், நீ அல்லாஹ்வையும் மக்களையும் ஏமாற்றுகிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்கிறாய். அதன் விளைவை விரைவில் காண்பாய். வியாபாரி அதை அலட்சியப்படுத்தி சிரித்துக்கொண்டே அவரை அனுப்பி வைத்தான். ஒருமுறை அந்த வியாபாரி தான் சேர்த்த அந்த பெரும் பணப்பையுடன் ஒரு ஆற்றை கடந்து பக்கத்து ஊருக்கு சென்று கொண்டிருந்தான். ஆற்றில் ஒரு படகில் செல்லும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அலை மோதியது. அவன் கையில் வைத்திருந்த பணப்பை ஆற்று நீரில் விழுந்தது. வியாபாரி அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தான். நயவஞ்சகமாகச் செய்யப்படும் எந்த செயலும் நிலைக்காது என்பதை திருக்குரான் அத்தியாயம் 2 வசனம் 9 அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நமக்கு சொல்வது போல, அவர்கள் தங்களையே தவிர வேறெவரையும் ஏமாற்றவில்லை. அவன் சேர்த்த செல்வம் அவனுக்கு பலன் தராமல் போனது மட்டுமின்றி அவனது நிம்மதியையும் பறித்துச் சென்றது.